பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த காக்ரோச் பார்ட்டியை உதாசீனப்படுத்தினது, இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல போய் அடி வாங்குறதா இருக்கட்டும், அவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்கட்டும், போராட்டம் பண்ணா அடிக்கிறதுங்கிறது ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு இது கிடையாது. நீங்க அடிங்க, ஆனா நாங்க நிக்கிறோம். அந்த ஒரு போட்டோ ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அவ்வளோ ஓட்டையா உடம்பு பூரா அடிச்சிருக்கேன். நான் நின்னா மட்டும்தான் என்னை அடிக்க மாட்டாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் எவ்வளோ குறையுது. டெமோக்ராட்டிக்கா போராடுறதுக்கு கோர்ட்டு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, ஏன் அதை கேள்வி கேட்கலங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்றதுனால நீட்டோட சிஸ்டம் மாறப்போகுது. இந்த போராட்டம் ஏன் நிக்கணும்? அட்லீஸ்ட் தர்மேந்திர பிரதான் இலக்கு கிடையாது. கான்வர்சேஷன் ஆன் நீட் வேணும். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக அரசியல் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. டெல்லியில் கிட்டத்தட்ட 2 நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழல், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களோட தீவிரமான அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தலைப்பிசையாக மாறிட்டு இருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி உருவாச்சு, எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஆரம்பத்தில் பேசியிருந்தோம். இன்றைக்கி அவங்க களத்தில் இந்தியாவுக்கே ஒரு பெரிய அரசியல் திருப்பமாக அவங்க மாறி இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? இந்த சர்வாதிகார அரசியல் எப்பயுமே இந்த சர்வாதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப மேலே போகும்போது மனிதர்களாக ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாமல் ஒரு அருவருப்பு தகுந்த ஒரு விலங்கா மாறி தான் நான் நின்னா மட்டும்தான் என்னை அடிக்க மாட்டாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் எவ்வளோ குறையுது ஊரில்ங்கிறது தான் அதோட வெளிப்பாடு. இது உலகம் பூராவே பண்ணியிருக்காங்க. ஹிட்லரோட அதே டைமில் சார்லி சாப்ளின் வந்தது. பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்று விசித்திரமாகவும் இல்லைனா நகைச்சுவையாகவும் ஒரு கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி அதை வச்சு சர்வாதிகார போக்கு எதிர்ப்பாங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் இப்போ காக்ரோச் பார்ட்டிக்கு பதில் ஃபீனிக்ஸ் பறவைன்னு வச்சிருக்கலாம். ஆனால் அது என்னன்னா வீரியத்தை காமிச்சிடும். அப்போ அந்த வீரியத்தை காமிச்சதுன்னா கவர்மெண்ட்டும் அந்த வீரியம். ஸோ வேர்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஆழமான இது. அதனால தான் நம்ம எங்கே போய் பேசினாலுமே இந்த காஃப்காவோட ஒரு புக் ஒன்று இருக்குது, மெட்டமார்ஃபசிஸ்ன்னு. அதில் ஒரு கரப்பாம்பூச்சின்னு ஒரு கேரக்டர், அந்த ஒரு பூச்சி ஒரு கேரக்டர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இதில் பார்த்தா மட்டும்தான் இது சீஃப் ஜஸ்டிஸ் இந்த வேலை இல்லாத வெட்டி பசங்கள்லாம் காக்ரோச் மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்கன்னு சொன்னது அது கிடையாது. இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் நான் சரியாக பண்ணுறேன், எல்லாத்தையும் சரியாக பண்ணுறேன்னா நான் படிக்கிறேன், காலேஜுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன். ஆனால் எந்த இடத்துலையும் நான் நினைக்கிற இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும்தானா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நேரத்தில் நான் இல்லை, அதுக்கு காரணம் ஸ்டேட் தான், என்னை சுற்றி இருக்க சிஸ்டம் தான் என்னை ஃபெயில் ஆகுதுன்னு. இதுதான் இந்த பார்ட்டியோட இது. காஃப்காவோடதுல என்ன இருக்கும்னா அவன் எல்லாம் கரெக்டாக இருப்பான், திடீர்னு ஒரு நாள் அவன் பூச்சா மாறிடுவான். அந்த பூச்சா மாறினதுக்கப்புறம் அவனை எல்லாம் போற்றி, எல்லாம் வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்தது, சமூகத்தில் மதித்தது எல்லாமே ஒரே நாளில் ஊருக்கு இவன் பயன் இல்லைன்னு ஒரு இடத்துல ஒரு மாறும். அப்போ மாறிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கை, அவன் அந்த பூச்சா மாறி அது எல்லாத்தையும் கவனிப்பான். ஒரே நாளில் என்னை யாருமே மதிக்கலையே. அப்போ இந்த மாற்றத்தோட ஒரு டெப்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த காக்ரோச் பார்ட்டியை உதாசீனப்படுத்தினது, இந்த 2.5 கோடி பேர் காக்ரோச் பார்ட்டியில் சேர்ந்தது, இன்னைக்கு ஜந்தர் மந்தரில் போய் அடி வாங்குறதா இருக்கட்டும், அவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்கட்டும், நம்ம இப்போ மெட்ராஸில் எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாம் எதோட வெளிப்பாடுனா இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணருது இது எல்லாம் என்னோட தப்பு மட்டும் இல்லை, சிஸ்டமோட தப்பும் இருக்குது. இந்த லயோலா காலேஜில் ஒரு பெரிய கேம்பஸ் இன்டர்வியூ போச்சு, பார்த்தீங்களான்னு தெரில. லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் போகுது, வேலை யாருக்கிட்டையும் திருப்பி வரல. ரெக்ரூட்மெண்ட்டுன்னு கூப்பிட்றாங்க, ஹெச்ஆர் யாரும் திருப்பி கூப்பிட்றதில்ல. அப்போ இவங்களோட ஃபியூச்சர் என்ன? எதுக்கு இப்போ போகிறது? எந்த இடத்துலையும் ரெக்ரூட்மெண்ட் இல்லை. காலேஜ் முடித்தவங்களுக்கு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வரப்போகிற வேலை என்னன்னே தெரியாத ஒரு பெரிய ஆங்ஸைட்டி இருக்குல்ல. இந்த ஆங்ஸைட்டி, இந்த டிப்ரெஷன், இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸு, ப்ராமிஸே இல்லாத ஒரு ஃபியூச்சர், இது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு ஸ்டேட் மேலே தான் ஒரு கோவம் இருக்குது. அதை எந்த பக்கம் நான் வழி நடத்துறது எனக்கே தெரில. திடீர்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, காக்ரோச்னு ஒரு பார்ட்டி ஒன்று வருது அப்படின்னு சொல்லும் போது அவன் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். இந்த இடம் தான் என்னோட பார்வை. இதில்
ஓகே, அதாவது அந்த பார்ட்டியில் ஏன் இணையறாங்க, அந்த பார்ட்டி வந்து எதனுடைய பிரதிபலிப்பு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. தலைப்புச் செய்தியை தீர்மானிக்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருமே இல்லாமல் இவங்க அந்த இடத்த வந்து வகிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து சபிக் அளவில் ஒரு பெரிய போராட்டத்தை, அவங்க போராட்டத்துடைய செய்திகளை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நிறைய ஃபுட்டேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பல விஷுவல்ஸ் காட்சி வருது. அந்த விஷுவல் காட்சியை வந்து நம்மளால் வந்து பொறுமையாக பார்க்க முடியல. நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாதாரண மனிதரால் பார்க்க முடியாது. நம்ம டிஸ்க்ளைமர் போட்டு தான் பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது. இலக்கிய மனம் கொண்டவங்க பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வருத்தத்தக்க விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவ்வளோ நெருக்கடியான தீவிரமான அந்த போராட்டத்தையும் தாங்கி அவங்க நிற்கிறாங்களே, அந்த நின்று அந்த சஸ்டைன் எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த உறுதித்தன்மையும் அவங்களோட நோக்கத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ மீடியாவும் அந்த பிளாக் பண்ணுது, கவர்மெண்ட் அதை பிளாக் பண்ணுது. எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட போராட்டத்தை வேற மாதிரி பல நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே நின்று அடி வாங்கினதில் இப்போ ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அதில் வந்து ஒரு 100 பேர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு போடுற மீடியா அதிகமாக இருக்கே தவிர, அங்கே இருந்த ஒரே ஒருத்தனாவது உண்மையில போய் நின்றுருப்பான்ல. அப்போ அதே மாதிரி ஒருத்தன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கிற அந்த உண்மை மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அங்கே நிற்கிறவங்க எதுக்கு நிற்கிறாங்க, அந்த உண்மையே இப்போ வெளியே வர்றது இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இல்லைனா சோஷியல் மீடியாவில் தான் வருதே தவிர எந்த நியூஸ் மீடியாலையும் இல்லை. நேற்று கூட ஒரு நியூஸ் நான் பார்த்தேன், ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணாலும் சரி, டைம்ஸில் ரிப்போர்ட் பண்ணாலும் எல்லா ரிப்போர்ட்லையும் எப்படின்னா, போராட்டம் பண்ணாங்க, அவங்கள அடித்தாங்க. போராட்டம் பண்ணால் அடிக்கிறதுங்கிறது வந்து ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு இது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆயுதம், நான் ஒரு ஆயுதம் வச்சுருக்கேன்னா நீங்கள் அதே ஆயுதம் தான் நீங்களும் வச்சுருக்கணும். நான் கூட்டமாக நிற்கும் போது லத்தி அடிக்கிறது, லத்தியை வச்சு அடித்தாலும் சரி, இல்லை அப்புறம் அந்த டியர் கேஸ் போடுறதும் சரி, பெல்லட் கன் அந்த பால்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அடிக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், நீங்கள் சொன்னது தான், அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அவ்வளோ ஓட்டையாக உடம்பு பூரா அடிச்சிருக்காங்க. அப்போ இவர்கிட்ட என்ன ஆயுதம் இருந்திருக்கும், நீங்கள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துனீங்க? இது எப்படி வந்து சட்ட ரீதியான நியாயமான ஒரு ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு அடியாக இருக்க முடியும்? அப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா இந்த போராட்டம் இருக்கணும். ஆனால் இந்த டெமோக்ராட்டிக்காக போராடுறதுக்கு கோர்ட்டு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, ஏன் அதை கேள்வி கேட்கலைங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் எப்படி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க கேட்குறது என்ன, அவங்களோட கோரிக்கையில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாறுபாடு இருக்குது. தர்மேந்திர பிரதான் ரிசைன் ஆனால், ஏன்னா அவங்க போராட்டம் ரொம்ப முக்கியம். நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த போராட்டத்தை கூட தான் நம்ம நிற்கணும். ஆனால் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதுனால நீட்டோட சிஸ்டம் மாறப்போகிறது இல்லை. இந்த சிஸ்டம் எப்போ மாறும்னா, ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க, ஸ்டேட் போர்டுன்னு ஒன்று இருக்குது, மெட்ரிக்னு ஒன்று இருக்குது, சிபிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷனல் சிலபஸ்னு ஒன்று இருக்குது. இன்டர்நேஷனல் சிலபஸில் இருக்கிறவங்க ஃபாரினில் அப்ளை பண்ணுறதுக்காக அவங்க படிக்கிறாங்க. அந்த எக்ஸாமும் அமெரிக்காவில் இருக்கிற படிப்பு எல்லாம் ஒன்றா இருக்குது. ஸோ ஃபாரின் எக்ஸாம் என்ட்ரன்ஸ், ஜிஆர்இ, ஜிமேட்டுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சிபிஎஸ்சியும் நீட்டோட பேப்பரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். ஸ்டேட் போர்டு அப்படி இருக்காது, கவர்மெண்ட் ஸ்கூல் கண்டிப்பாக அப்படி இருக்காது. அப்போ இந்த 4 போர்டு இருக்குது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே. ஒரு 36 ஸ்டேட் இருக்குன்னா 36 செல் இருக்குது. இத்தனை ஸ்டேட்டுக்கிட்டையும் 4 நாள் இருக்குன்னா அதை அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. இத்தனை வேறுபாடு இருக்கிற ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரே ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ணுறோமா? ஐஐடி ஜே எக்ஸாம் எடுத்துங்க, எய்ம்ஸ் எடுத்துங்க. இன்னைக்கு காலையில் ஹிந்து, நீங்கள் அப்புறமா இந்த ஃபோட்டோவே எடுத்து போடுங்க, பேப்பர்லேயே இருக்குது, ஒரு பெரிய ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க நீட்டில். இந்த நீட்லேருந்து வந்தவங்க யாரையும் பார்த்தா நம்ம மெட்ராஸ்லேருந்து வந்தாலும் இல்லைன்னா நீட்டு கோச்சிங் போனவங்களா தான் இருப்பாங்க. இப்போ மைண்டில் ஏதோ ஒரு கிராமத்தை யோசிச்சுக்கிங்க, ஒரு குக் கிராமத்தை, இந்த கிராமத்துலேருந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஈக்குவலாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அவங்க சொல்கிறாங்க 7.5% வந்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது கிடைக்குதுன்னு. அதெல்லாம் ஓகே. ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் போடுற எஃபோர்ட்டும் அவங்க போடுற எஃபோர்ட்டும் ஒன்று கிடையாது. 12ங்கிறது ஒரே எக்ஸாம், ஒரு நம்பர். அவன் இப்போ இந்த அனிதாங்கிற பிள்ளையும் 1100 எடுத்துச்சு. மெட்ராஸில் ஒரு பிள்ளை ஏசிலேயே படிக்குது, நல்ல ப்ரைவேட் ஸ்கூல் போனாலும் 1100. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரே இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வேறு. நீட் இந்த ஜென்ரலாக இந்தியா பூரா ஒரு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிற எண்ணத்தில் நான் தப்பு சொல்லலை. அது எப்படின்னா, இந்தியா பூரா ஒரே எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் நியாயம். ஆனால் சிஸ்டம் மாறும்போது இந்த விஷயத்தை ஃபேக்டரின் பண்ணாமல் இவங்களோட அந்த தத்துவ அடிப்படையில் ஒன்று இருக்குல்ல, 1 லாங்குவேஜ், 1 எலெக்ஷன், 1 இந்தியா, 1 எக்ஸாம், இந்த கோட்பாடை வச்சு பார்த்தா மட்டும்தான் நீட் ஒரு ப்ராப்ளமாக தெரியும். நீட்டில் நான் சொல்லலை, நீட்டில் ப்ராப்ளம்னு சொல்ல, நீட்டில் இருக்கிறதுனால எல்லாமே பிரச்சனைன்னு சொல்ல, இல்லை இந்த ஐடியா ஆஃப் இந்தியா ஷுட் ஹேவ் 1 எக்ஸாம். ஏன் சைனாவில் கூட கேக்வான்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ சைனா ஃபுல்லாக. ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். நீங்கள் வந்து என்ன மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் இங்கேருந்து ரேஸ் ஆரம்பிக்கலாம், நான் இங்கேருந்து ரேஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும்? இந்த கான்வர்சேஷனாக வச்சுக்கணும்ல. இந்த லீக்கு, அக்கௌண்டபிலிட்டி, இந்த நிறைய லீக் எல்லாம் அதில் எக்ஸாம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வேற. பட் ஆனால் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கிறது, இது காஸ்ட்ல வரும்,
இது வந்து பணத்துல வரும், காசு, கிளாஸ் எல்லாத்தையும் வரும். ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சாதான் இந்த போராட்டம் ஏன் நிக்கணும். அட்லீஸ்ட் தர்மேந்திர பிரதான் வந்து இலக்கு கிடையாது. கான்வர்சேஷன் ஆன் நீட் வேணும், அவ்வளவுதான். சம்மந்தப்பட்ட அந்த அமைச்சர் மாற்றுறது மூலமாக தீர்வு கிடைக்காது. சிஸ்டத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் என்னோட கேள்வி என்னென்னா, அது தமிழ்நாட்டிலேருந்து ஒடுக்கக்கூடிய குரல் தான். தமிழ்நாட்டில் வந்து நீட்டுங்கிறதே வேண்டாம், அது அடிப்படையில் அதில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நீண்ட காலமாக வந்து இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாட்டோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. பட் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பர்டிகுலரான ஒரு முக்கியமான பிரச்சனையில் தமிழ்நாடு ஆளும் அரசோட பார்வை எப்படி இருக்குது, அவங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேவைங்கிற அளவுக்கு அவங்க இன்னும் பண்ணலை. சரி, இந்த டிவிகே அரசியல் ஜெயிச்சு வந்ததே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். மெயினாக அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. திமுக அதிருப்தி, அதிமுக அதிருப்தி, இல்லை பழைய கட்சிகள் எல்லா அதிருப்தி இருந்தாலுமே புதிய ஓட்டர்கள் இருக்காங்களே, இவங்க தான் வந்து ஒரு புது நம்பிக்கை. விஜய் வந்தா இந்த பழைய அரசியல், இந்த பழைய விஷயங்கள் இதெல்லாம் இல்லாம எங்களுக்காக மட்டுமே இந்த அரசியல் இயங்கும்னு நினைச்ச ஒரு இடம் அது. அதனாலதான் இதை வந்து ஆவுன அந்த நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இதை கம்பேர் பண்றது எதுக்குன்னா ஜென்சி போராட்டங்க. ஏன்னா இந்த பழைய சிஸ்டம் அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப இந்த போராட்டம் எக்ஸாக்டா டிவிகேக்கு தான் போய் ஹெல்ப் பண்ணி நிற்கும். ஏன்னா புது சிஸ்டம் வேணும்னு சொன்னது ஒரு புது ஒரு ஸ்டார் ஒருத்தர் எலெக்ஷனுக்கு வராரு, எல்லாமே புதுமையா இருக்கும், அரசியல் பழைய அரசியல் பேசல அப்படின்னா இவங்களோட ரியாக்ஷன் ரொம்ப 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 குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜ்மோகன் மினிஸ்டர் அவரும் எதுவும் பெருசா பேசல, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரும் இதை பத்தி பேசல. ஏன் இதை பத்தி இந்த கான்வர்சேஷனை டிவிகே கவர்மெண்ட் எடுக்கல? நாம வந்து இதை நீட்டுக்கு வந்து நம்ம ஒன்றும் அவ்வளோ அரசியல் புரியாம இல்லை. ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு பிஜேபியில் நீட்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கே அரசியலும் நம்ம முன்னாடி அவங்க பில் பாஸ் பண்ணாங்க, கவர்னர் கிட்ட போச்சு, கவர்னர் கையெழுத்து போடல. ஸோ இது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். ஆனா நிக்க வேண்டிய நேரத்துல உங்களுக்கு பெருசா நம்பினது அந்த இளைஞர்கள் தான். அவங்க ஒரு போராட்டம் செய்யும் போது அவங்க பேசணுங்கிறது எதிர்பார்ப்பு, அது நடக்கல. இதில் வந்து ஆளும் தமிழக அரசுடைய நிலைப்பாடுங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குட்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறீங்க. இதோடைய அடுத்த பரிணாமம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மாணவர்களுடைய அவங்களுடைய நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நோக்கம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நீட்டு வேண்டாம் அப்படிங்கிறதுல இல்லை, அமைச்சரை மாற்றணும், அப்புறம் அந்த இழந்தவர்களுக்கான இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதும், பிறகு சோனம் வாங்ஸ் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சு கொண்டு போகிறாங்க. பட் இந்த கோரிக்கையை பார்லிமெண்ட்டுக்கு வெளியே முன் வச்சுட்டு போராட்டம் பண்ணுறாங்க. கடுமையான அடக்குமுறை வருது. அதை தாண்டியும் டே அண்ட் நைட் அவங்க போராட்டம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்கு. அந்த மன உறுதியை நம்ம ஒரு பக்கம் கவனிக்கணும். அதோட விஷயத்தை இவ்வளோ, அதாவது அடக்குமுறை இல்லாமல் இருக்கிறது வேற, ஆனால் இவ்வளோ அடக்குமுறை இருந்தும் அதை தாண்டி அவங்க அங்கே நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த தன்மை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்று. இன்னொன்று, இதை பற்றி பார்லிமெண்ட்டுக்குள்ள எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை எப்படி ரைஸ் பண்ணுறாங்க, அது ஆளுங்கட்சி உள்ள இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இது இந்தியாவோட டெமோக்ரஸி அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் எனக்கு காமிக்குது. மக்கள் இன்னமும் டெமோக்ரஸியை நம்பி, அந்த ஒரு வார்த்தையை நம்பி, கான்ஸ்டியூஷனை நம்பி போய் நிற்கிறதுங்கிற அந்த தன்மை இருக்குன்னாலே சர்வாதிகாரத்துக்கு அவ்வளோ ஈஸியாக இந்தியா விழுந்துடாதுங்கிறதுல எனக்கு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இதுலேருந்து வந்துச்சு. ஏன்னா எத்தனை கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, எத்தனை விஷயங்கள் வந்தாலும் சரி, அவ்வளோ இடையூறு மீறி இருக்கிற அந்த வெதர் டெம்பரேச்சர்லையும் இத்தனை பேர் அங்கே நின்னாங்கன்னா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை தான். இது வந்து உலகத்துக்கும் நம்ம கொடுக்குற நம்பிக்கை தான். இந்தியா வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்தியா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் பண்ணுச்சு எலக்டோரல் ஆட்டோக்ரஸின்னு. ஏன்னா எலெக்ஷன் மட்டும் நடக்குது, ஆனால் அது சர்வாதிகார நாடு தான். அது இல்லைங்கிறதுக்கான ஒரு சான்று நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அடிங்க, ஆனால் நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா எங்கள் பக்கம் இருக்கிறது ஒரு கேள்வி, உங்ககிட்ட இருக்கிறது அடக்குமுறை. பவர் வெர்சஸ் ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசன் தான் இந்த ப்ரொடெஸ்ட்டை நான் பார்க்குறேன். அப்போ இது வந்து ஒரு டெமோக்ரஸியோட ப்ரூஃப். மற்றபடி எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மனிதனோட இலக்கு நமக்கு இருக்கக்கூடாது. இந்த நீட்டுங்கிறத ஒரு டிஸ்கஷனுக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோட பார்வை. எதிர்கட்சியோட ரியாக்ஷன்ஸ் இன் பார்லிமெண்ட், அது பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியோட ரியாக்ஷன் கம்மியாக இருந்தாலும் ராகுல் வந்து நேத்தி வந்ததுக்கான காரணம், ராகுல் ஏன் முன்னாடி வரல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் நீட்டுங்கிறத ஒரு ஐடியாவில் அவங்களுக்குமே நல்லதாக தான் இருக்க முடியும். இப்போ எனக்கு இல்லை, அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு என் மைண்டில் வரது அனிதா ஞாபகம் வந்துச்சு, இல்லை அனிதா மாதிரி பல பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா அவருக்கு இந்தியா பூரா ஒரு எலெக்ஷன் வர்றது அவங்களுக்கும் நல்லது தான். அப்போ அது ஒன்று. ஆனால் அவர் எங்கே போகாமல் இருந்துட மாட்டார்னு நான் பயந்தேன்னா, இந்த ப்ரொட்டஸ்டில் நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபண்டமெண்டல் ரைட், அது கான்ஸ்டிடியூஷனில், அது மீறினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ ஓகே, உங்களுக்கு சிஜேபி பார்ட்டியோட இலக்கில் நம்பிக்கை இல்லை, ஏன்னா உங்களோட எதிர்ப்பு மோடி தான். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நீட்டோட பிரச்சனைக்கு காரணம் மோடி நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்க மோடி எப்போ உள்ள வருவார்னா ஃபண்டமெண்டல் ரைட், மக்களோட அடிப்படை உரிமையை நீங்க கை வைக்கும் போது பிரதமர் தான் பொறுப்பாவாரு. அப்ப இன்னைக்கு நான் உள்ள வருவேன், ஏன்னா நாங்க பிரதமர் இங்க இது பண்ணது தப்பு, ஏன்னா அவர் இந்த நடக்க விட்டுருக்க கூடாது, அதுவும் உங்க வீட்டுக்குள்ள டெல்லியில.
இது எனக்கு கரெக்டாக தான் படுது. டிஎம்கே ஏன் இன்னும் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து வாயை திறந்து இதை பற்றி பேச மாட்டாங்க தெரியல. இன்னைக்கு காலைல சிஎமோட ட்வீட் ஃபார்மர் சிஎமோட ஸ்டாலினோட ட்வீட் பார்த்தேன். அபாலிஷன் ஆஃப் நீட்டுன்னு. இது ஒரு நல்ல பார்வை தான். இதை அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இவங்க தான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நேரடியாக பாஜக தான் இதுக்கு காரணம், பாஜக இதை பண்ண மாட்டேங்குன்னு சொல்றதுல ஏன் அந்த மௌனம் கொஞ்சம் கம்மியா அந்த அந்த வீரியம் கம்மியா இருக்குங்கிறது எனக்கு புரியல. ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் இதில் டிஎம்கே கிட்ட என்ன ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதே மாதிரி காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்க போது, ஆளும் அரசு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.